ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு 2024 இயற்பியலுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. கூலும் விதியினை எழுதுக, கூர்முனை செயல்பாடு என்றால் என்ன, மின்தேக்கு திறன் மற்றும் அதன் அலகை வருவி அப்படிலாம் வரையறுன்னு கேட்கலாம். மின்தேக்கியின் பயன்களை எழுதுக, மின் இருமுனை திருப்புத்திறன், காஸ் விதியினை எழுதுக. அதேமாதிரி மின்பயான் வரையறு, ஆற்றல் அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வரையறு மின்தடை, ஓம் விதி சமன்பாட்டிலிருந்து மின்தடையினை வரையறு, மின்தடையினை பாதிக்கும் காரணிகள் யாவை, இழுப்பு திசைவேகம் என்றால் என்ன, மின்னோட்டம் வரையறு, மரபு மின்னோட்டத்தின் திசையினை எழுது. அதே மாதிரி சீபக் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. பெல்டியர் விளைவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாம்சன் விளைவு என்றால் அதன் வகைகள் யாவை, காந்தத்தின் பண்புகளை எழுதுக, காந்த விசைக்கோடு பண்புகளை எழுதுக, காந்த இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன, ஆம்பியர் சுற்று விதினை எழுதுக, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வரையறு. அதே மாதிரி அகசிவப்பு கதிர்கள் மற்றும் புற ஊதா கதிர்கள் பயன்பாடுகளை எழுதுக, வெளியீடு நிறமாலை உட்கவர் நிறமாலை வேறுபடுத்து, மேக்ஸ்வெல் 4 சமன்பாடுகளை நுண் கணித வடிவில் எழுதுக, வெளியேற்று ஆற்றல் வரையறு, ஒளிமின் விளைவு என்றால் என்ன, எக்ஸ் கதிர்கள் பயன்பாடுகளை எழுது, ஒளிமின் கலன்களின் பயன்பாடுகளை எழுதுக, மின்னூட்ட எண் என்றால் என்ன, கேத்தேடு கதிர்களின் பண்புகளை எழுது, மீச்சிறு அணுகு தொலைவு என்றால் என்ன, அணுக்கரு விசையின் பண்புகளை எழுதுக, அரை ஆயுட்காலம் மற்றும் சராசரி ஆயுட்காலம் வேறுபடுத்துக, அவற்றின் தொடர்பை எழுது. அடுத்து மாசூட்டல் என்றால் என்ன, அதன் பயன் என்ன, சார்பு படுத்துதல் என்றால் என்ன, அதன் 2 வகைகள் யாவை, திருத்துதல் என்றால் என்ன, பண்பேற்றம் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா வீச்சு பண்பேற்றம் மற்றும் அதிர்வெண் பண்பேற்றம் நன்மை வரம்புகளை எழுதுக, நானோ தொழில்நுட்பம் என்றால் என்ன, நானோ துகள்கள் என்பன யாவை, அதே மாதிரி சமதள அடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகளை எழுதுக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்மை அச்சுத்திறன் மற்றும் ஓரக்கதிர் விளக்கு, உருப்பெருக்கம் வரையறு, ஒளிவிலகல் விதியினை எழுதுக, போலராய்டுகளுடைய பண்புகள் யாவை. ஸோ டோட்டலாக 2 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 2 மார்க் இருக்குது. ஸோ 50 நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம். சீரான மின்புலத்தில் மின் இருமுனை மீதான திருப்பு திறனை விளக்குக, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை பெறுக, தொடர் இணைப்பில் மின்தோக்கி தொகுப்பயன் மதிப்பை பெறுக, பக்க இணைப்பில் மின்தேக்கியின் தொகுப்பயன் மதிப்பை பெறுக, மின் இருமுனை அச்சுக்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக, மின்னோட்டத்தின் நுண்மாதிரியினை விளக்கி ஓம் விதியினை பெறுக, தகுந்த மின்சுற்றுகளை பயன்படுத்தி தொடர் இணைப்பில் மின்தடை, பக்க இணைப்பில் மின்தடை, தொகுப்பயன் மின்தடையினை பெறுக, தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்கலன்கள் பற்றி விளக்குக. அதே மாதிரி வீஸ்டன் சமன் சுற்று அது பார்த்துக்கோங்க. சீபக் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்வானா மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவாய் என விளக்குக, கால்வானா மீட்டரை எவ்வாறு வேல்ட் மீட்டராக மாற்றுவாய், வெளியீடு நிறமாலை மற்றும் உட்கரு நிறமாலை வகையினை விளக்குக, மின்காந்த அலைகள் பண்புகளை எழுதுக, குறுக்கீட்டு விளைவு மற்றும் விளிம்பு விளைவு வேறுபாடு எழுதுக, போலராய்டுகளின் பண்புகளை எழுது, ப்ரூஸ்டர் விதியினை நிறுவி ஒளிமின் விளைவு விதியினை எழுதுக, ஐன்ஸ்டீன் ஒளிமின் விதி சமன்பாட்டை விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களின் பயன்பாடுகளை விளக்குக, ஹைட்ரஜன் நிறமாலை வரிசையினை விளக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீச்சு பண்பேற்றம் மற்றும் அதிர்வெண் பண்பேற்றத்தை விளக்குக, அரை அலை திருத்தி வேலை செய்யும் விதத்தை விளக்குக, டிமார்கன் தேற்றத்தை எழுதி விளக்குக, பிணைப்பாற்றல் வரைபடத்தை விளக்குக, கூட்டு நுண்ணோக்கி தொலைநோக்கி வேலை செய்யும் விதத்தை படத்துடன் விளக்குக, மின்மாற்றி ஆற்றல் இழப்பை விளக்குக, பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையினை தோற்றுவிக்கும் முறையினை விளக்குக. ஸோ டோட்டலாக 3 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் எப்போவுமே எழுதும்போது மினிமம் பாயிண்ட்ஸ் இருக்கணும். பிரின்சிபிள், டயக்ராம், எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த டயக்ராம், ஃபைனல் ஈக்குவேஷன் இதெல்லாம் இருக்கணும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப்ட் மின்னியற்றி வேலை செய்யும் விதத்தை விளக்குக, ரொம்ப முக்கியம். மின் இருமுனை நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலம் மற்றும் அச்சுக்கோட்டின் மீதுள்ள புள்ளியில் மின்புலத்திற்கான சமன்பாட்டினை பெறுக, மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா சமதள பரப்பில் உருவாகும் மின்புலத்திற்கான சமன்பாட்டினை பெறுக, மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்திற்கான சமன்பாட்டை வருவி, மின்னோட்டத்தின் நுண்மாதிரியினை விளக்கி ஓம் விதியினை பெறுக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மார்ச் ஏப்ரல் 2024 ஒரு 27 5 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் நல்லா படிச்சுக்கோங்க. மின் இருமுனை நடுவரை தளத்தில் ஒரு புள்ளியில் மின்புலம் மற்றும் அச்சுக்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான சமன்பாடு ரொம்ப முக்கியம். மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா சமதள பரப்பில் உருவாகும் மின்புலத்திற்கான சமன்பாட்டினை பெறுக, மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்திற்கான சமன்பாட்டை வருவி, மின்னோட்டத்தின் நுண்மாதிரியினை விளக்கி ஓம் விதி நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக ஹோம்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி மின்தடையினை கணக்கிடும் முறையினை விளக்குக, மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையினை கணக்கிடும் முறையினை விளக்குக, மேக்ஸ்வெல்
நுண்கணித சமன்பாட்டினை எழுதி விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆம்பியர் சுற்று விதினை மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்கி இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை விளக்குக. டேவின்சன் ஜெர்மாமர் சோதனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கி வேலை செய்யும் விதத்தை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரியாக்க சிதைவு விதையினை விளக்குக, ரொம்ப முக்கியம். ஒரு முழு அலை திருத்தி வேலை செய்யும் விதத்தை படத்துடன் விளக்குக. சீரான மின்புலத்தில் மின்துகள்களின் இயக்கத்தை விளக்குக. மின்மாற்றியின் தத்துவம் மற்றும் செயல்படும் விதத்தை பற்றி விளக்குக. ஸோ ஒன்று வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் அப்படிலாம் மின்மாற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கான சமன்பாட்டினை பெறுக. ஒளியின் திசை வேகம் நல்லா படிச்சுக்கோங்க, அந்த பியூசி மெத்தடு. அதே மாதிரி இ/எம் காணும் தாம்சன் சோதனை விளக்குக. யாங் இரட்டை பிளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுட்டு போங்க. யாங் இரட்டை பிளவு சோதனை விளக்கி பட்டை அகலத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட் ஆல்பா சிதறல் விதியினை விளக்குக. பண்பேற்றத்தின் வகைகளை தகுந்த படங்களுடன் விளக்குக. ஆர்எல்சி தொடர் இணைப்பை விளக்கி ஒத்த தீர்வு பற்றி விளக்குக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 27 கொஷின் இருக்குது, 22 கொஷின் இருக்குது 5 மார்க்கு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பொதுத் தேர்வுள்ளது மாணவர்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக நீங்கள் படிச்சுட்டு போகிறது இந்த குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு வேறுபாடு அடிக்கடி கேட்டிருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. சீபக் விளைவு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீபக் விளைவை பற்றி கேட்கலாம், அப்படிலாம் சீபக் விளைவோட அப்ளிகேஷன் பார்க்கலாம், சீபக் எஃபெக்ட்ஸோட அப்ளிகேஷன். அதே மாதிரி வீஸ்டன் பிரிட்ஜ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தோட நுண்மாதிரி ஓம் விதி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை பெருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கில், இதையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருப்பெருக்கம், ஒளி விலகல் விதி, போலராய்டுகளோட பயன், இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு. அதே மாதிரி நேனோ தொழில்நுட்பம் என்றால் என்ன, இது வரைக்கும் கேட்காத கொஷின் வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமாதள அடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகளை எழுது. திருத்துதல் என்றால் என்ன, மாசூட்டல் என்றால் என்ன, அடிக்கடி கேட்டது தான். அதே மாதிரி அரை ஆயுட்காலம் மற்றும் சராசரி ஆயுட்காலம் வேறுபடுத்துக, கேட்கறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அணுக்கரு விசையின் பண்புகளை எழுதுக. மீச்சிறு அணுகு தொலைவு என்றால் என்ன, கேத்தேடு கதிர்களின் பண்புகளை எழுதுக. மின்னூட்ட எண் என்றால் என்ன, ஒளி மின்கலன்களின் பயன்பாடுகளை எழுது. எக்ஸ் கதிர்களின் பயன்பாடுகளை எழுதுக. ஒளிமின் விளைவு என்றால் என்ன, வெளியேற்று ஆற்றல் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், ஆம்பியர் சுற்று விதி, காந்த இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன, காந்தங்களோட பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெல்டியர் எஃபெக்டு, தாம்சன் எஃபெக்டு, அதே மாதிரி தாம்சன் எஃபெக்டோட டைப்ஸ்லாம் வந்து சில டைம் வந்து கேட்பாங்க, அதனால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ அனுப்புறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.